கேரக்டரிஸ்டிக்ஸே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு பயமா இருக்கு. ஆனா நான் இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இந்த பிஸ்கட்டை நினச்சி வயிற்றுக்குள்ளே போட்டால் நினச்சி பாருங்கள், அந்த வயிறு என்ன ஆகும். கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே போயிடும். எனக்கு நான் நேர்லேயே பார்த்து நீங்கள் சொல்லும் போது கூட எனக்கு என்னடா இது ஒரு மெட்டலே உடைக்கலான்னு சொல்கிறாரே, நமக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. கடைசியில் நம்ம கொஞ்சம் வச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட அவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கண்ணாடி கண்ணாடி எனக்கு கிராக் ஆகி போச்சு. இந்த லிக்விட் நைட்ரஜனை தான் வந்து எல்லாருமே பயன்படுத்துகிறாங்களா? ஆமாம், இதுதான் இந்த லிக்விட் நைட்ரஜன். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் தான். இந்த லிக்விட் நைட்ரஜன் பார்த்தோம்னா எல்லா ஃபீல்டுலையுமே அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போனீங்கன்னா தாவரங்களெல்லாம் பாதுகாக்கிறது, அது ஜெனட்டிக்ஸு, ஸ்பெர்ம்ஸு, ஓவம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு வந்து பேசும் பொருளாக இருக்கிறதுக்கு அந்த கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து வேகமாக பரவிட்டு வருது. இந்த மாதிரி பிஸ்கட்டில் வச்சு வாயில் போட்டு புகையாக விடுறது, பான்குள்ளே நினச்சி அவங்களுக்கு கொடுத்து அது புகையாக விடுறது, அது மாதிரி இந்த நெருப்பு வச்சு பீடாக்குள்ளே சுற்றி டப்புன்னு வாய்க்குள்ளே போகிறது, இந்த மாதிரி தேவையில்லாத கல்ச்சர்ஸ் இப்போ நம்ம ஊருக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. அது நம்மளோட கல்ச்சரும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப காலங்கள் மாறனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி இது எடுக்க வேண்டியது. நார்மலாக உங்களுக்கு சொல்ல போனோம்னா இந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நாட் அ ஃபுட். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஃபுட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ண கிடையாது. ஒரு ஃபுட்டு அப்படி நினச்சோம்னா என்னன்னா ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வாயில் போட்டு மென்று அந்த நம்ம எச்சிலோட கலந்து உள்ளுக்கார உடலுக்கு போய் அது கொடுக்குற சக்தியை எடுத்து நம்ம வந்து வாழ்ந்துடுறோம்னா அது பேர் தான் ஃபுட். அந்த மாதிரி இந்த மாதிரி இது வந்து ஃபுட்டே கிடையாது. இது வந்து கிளியர் கட்டாக சமீபத்திய நாட்களில் ஒரு ஃபேண்டசியா பயன்படுத்தப்படுற ஒரு விஷயம் தான். ஃபேண்டசிக்கு தான் இது வந்து குழந்தைங்கள்ல இருந்து தவறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரியவங்க வரைக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உயிரோட விளையாண்டுட்டு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க. ஆனா இது வந்து ப்ரெசர்வேஷனுக்கு நம்ம பயன்படுத்துறோம். இதற்கு முன்னாடி ஆமா, ப்ரெசர்வேஷனுக்கு தான் பயன்படுத்துறோம். ப்ரெசர்வேஷன் பண்றோம், மெட்டல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் லேப்ஸில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் இந்த சில்லிங் எஃபெக்ட்டுக்காக பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க. நிறைய சினி இண்டஸ்ட்ரீஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்மோக் எஃபெக்ட்டுக்காக பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் நிறைய மிஷின்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் இண்டஸ்ட்ரீஸு, இப்போ ஹோட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டேக்கு அந்த ஒரு இந்த இது ஃபார்ம் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய யூஸ் இருக்குது. எதுக்கு வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன இதை பொறுத்தவரை இது வந்து நம்ம ஃபுட்டாக வாய்க்குள்ளே போகவே கூடாது, நம்ம மேலேயும் படக்கூடாது. இது அப்படியே வாயில் வச்சுட்டு பூனை ஊதுனாங்கன்னா இது பாருங்கள் அப்படியே உரையுது பாருங்கள். அப்படியே நல்லா போட்டுக்கொண்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ குயிக்கா எவாபரேட் ஆயிடும். அது பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் ஊத்தணும். இப்போ கண்ணுக்கு முன்னாடி தான் ஊத்துறேன். இதுல ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்க. இந்த ரூம் டெம்பரேச்சர் இவ்வளவு புகை வந்தது. இது இட்ஸ் அ இனர்ட் கேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இட்ஸ் அ இனர்ட் கேஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ், கலர்லெஸ், எதுவுமே இருக்காது. நோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு இனர்ட் ஜீரோ கேஸ். ஆனா இது இந்த சில்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம மேலே பட்டுதுன்னா கண்டிப்பாக ஓட்டை போட்டுடும். சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி, பொத்துக்கிட்டு போயிடும். எதில் போட்டாலுமே இந்த பக்கம் போட்டோம்னா அந்த பக்கம் பொத்து, இந்த கை மேலெல்லாம் பட்டுதுன்னா கண்டிப்பாக அந்த இடம் அப்படியே மறுத்து போய் அப்படி இதாகிடும்.